சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 18ஆம் நாள். சஷ்டி திதி இன்று இரவு 9:31 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 10:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கு, வாங்குவதற்கு அல்லது குடும்பம் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு, வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், வரவுகள், பண லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைக்கும் நீடிக்கிறது. ஆயினும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும், அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்றே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இல்லாமல் சகஜமாக போயிடுச்சு. இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நம்ம பேச்சை எதனா கேட்பாங்களா, அல்லது ஏதாவது ஒரு நிலையில் இந்த கருத்து நமக்கு ஏற்கப்படுமா, பெரியவர்கள்கிட்ட சரியான விதத்தில் நடந்துக்க முடியுமா, கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியுமா அல்லது கொடுக்க முடியுமா என்பது போன்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டிரமத்தின் அமைப்பாக இருக்காது. அதே நேரத்தில் சுப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றிலிருந்து 12ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவது நல்ல பண வரவுகள் வரக்கூடிய ஒரு யோக அமைப்பாக மேஷராசிக்காரங்களை காட்டுது. பணம் வருங்க, இன்னும் ஒரு 3-4 வாரத்திற்கு நல்ல விதமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாமல் ஒரு சொத்து சேர்க்கையாக, ஒரு பொருட்சேர்க்கையாக, ஒரு வீடு வாங்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் அப்படியே நீங்கள் நினைத்தாற் போல நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 3 அல்லது 4 வாரத்திற்குள்ளே ஒரு நிலம் முடிப்பது, ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்கின்ற விஷயத்தில் முழுக்க தொகையை செலுத்திவிட்டு அந்த பத்திரப்பதிவு செய்வது போன்ற நல்ல பொருட்சேர்க்கை போன்றவைகள் அமையக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாகவே, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பண வரவு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் பெண் வழி உறவுகளாலும் செலவுகள் இருக்கக்கூடிய இனிமையான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற வலிமையான அமைப்பை அடையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இன்னும் ஒரு 3 அல்லது 4 வார காலங்களுக்கு அவர் உச்சம் என்கின்ற வலிமையான அமைப்பை அடைந்திருப்பார். ஆனாலும் அவர் இங்கே ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தை அடைகிறார். அதனால் ஒரு பாதி மட்டும் நல்ல விதமான அமைப்புகள் இன்னும் 2-3 வாரத்துக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு முயற்சி பண்ணினேன், ஆனால் அதில் 100 ரூபாய் கிடைக்கணும், ஆனால் 50 ரூபாய் தான் கிடைக்குது. ஒருவரை பார்க்க போனேன், சற்று தான் அவர் முன்னாடியே போயிட்டார். இந்த நிலையில் அவரை நான் பார்த்துருந்தேன்னா மீண்டும் மறுபடியும் ஒரு இடம் பார்க்க வேண்டிய, அலைய வேண்டி வரும். அல்லது இப்போ முடியாத இந்த காரியம் இன்னும் சில நாட்கள் கழித்து தான் முடியுன்ற மாதிரி ஒரு இக்கன்னா ஒரு தொக்கு வச்சுக்கிட்டு தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இன்னும் 3 வார காலத்திற்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லணும். ராசிநாதன் உச்சமடைவது என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுவரைக்கும் எந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அல்லது இவர் ஏதாவது ஒன்று ஆகிவிடுமோ, அல்லது குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுமோ, அல்லது நம்மளால் இதை சமாளிக்க முடியாதோ என்பது மாதிரி எதை கண்டு கொஞ்சம் குழப்பமும் தயக்கமும் பயமும் இருந்ததோ அவைகள் அனைத்திலுமே ஒரு தைரியம், வீரம் வரக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால வெற்றிகள் அனைத்திலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில் அமைப்புகளில் இந்த 3 வார காலத்திற்குள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே, ராசிநாதனுடைய உச்சம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் இன்றிலிருந்து உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது உங்களுடைய தொழில் அமைப்புகளை கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சரியான சைடு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இதை இப்போ முதலீடு இருந்தால் நல்ல விதமாக இருப்பேன், உதவியாளர்கள் இருந்தால் நல்ல விதமாக தொழில் முன்னேற்றம் இருக்கும், வேலைக்காரர்கள் சரியாக அமைய மாட்டேன்றாங்க,
இந்த இடத்த மாற்றணும்னு நினைக்கிறேன், அது சரியாக மாற்றம் இல்லை. அல்லது ஒரு மாதிரியாக தெருமுனைக்கு ரோடு முனைக்குன்னு சொல்லும் இல்லையா, பார்வையான ஒரு இடம்னு சொல்லும் இல்லையா, அந்த பார்வையான இடத்திற்கு தொழிலை மாற்றலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நடக்காமல் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் இன்னும் 2 வார காலத்திற்குள் தொழில் அமைப்புகளில் மாறுதல் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வியாபாரிகளுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம் வந்திருக்கின்ற நாள் என்றே சொல்லிவிடலாம். ராசிநாதனுடைய பலவீனத்தை நீக்குகின்ற விதமாக யோகாதிபதி இன்றைக்கு உச்சம் என்கின்ற ஒரு உயர்நிலையை அடைந்திருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அவர்கள் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு மற்றும் அவர்களுடைய உள்ளாடைகள், அணிகலன்கள் சொல்லப்படக்கூடிய பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக அணியக்கூடிய நகை போன்றவைகளை செய்பவர்கள், அதற்கான ஆர்டர் எடுப்பவர்கள், விற்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள்ளேயே நிறைவாக அனைத்தும் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. உணவு விடுதிகள் வைத்திருப்பவர்கள், உணவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், உணவினை டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த ஒரு மாத காலத்திற்குள் நினைத்தது நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார். பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லிடுவேன். அட்டமத்து சனியின் ஆதிக்கத்திலிருந்து இன்றைக்கு முழுமையாக கிட்டத்தட்ட 95% விலக போகிறீங்க. ஆனால் ஏற்கனவே பட்ட அடி ஒரு 2 வருஷமாக பட்ட அடி கொஞ்சம் அதிகமாக என்பதால் ஒரு 2 மாத காலத்திற்காவது அப்படியே மெதுவாக நல்லவைகள் நடந்து வழக்கமான இயல்பான பாதைக்கு திரும்புவதற்கு இன்னும் 2 மாதங்கள் ஆகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் அப்படியே விலகுகிறது. அப்பாவோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, தந்தைக்கு ஏதேனும் ஆய்விடுமோ என்பது போன்ற நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு, பங்காளிகளோடு இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவு, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான நிலை மாற்றங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற ஆயத்தங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே அதுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஓய்வு நாளை இனிமையாக ஒரு நிலையில் சொந்த ஊரிலேயே கழித்து விடலாம் என்று இருக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் பிறந்த ஊர் இல்லையா இது, பிறந்த மண் இல்லையா இது என்பது போன்ற எண்ணங்களில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்கள் 50 வயது தாண்டியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல மாற்றங்கள், சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் என்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 3/10 அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. ஏற்கனவே அங்கே 8இல் மறைந்திருக்கக்கூடிய ராகுவோடு அவர் இணைந்து ராகுவை சுபத்துவப்படுத்துகிறார் என்பதால் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நல்ல லாபங்கள், அதற்கான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வெகு தூரத்தில் போய் பிழைக்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புனா ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 1 வருஷமாகவே வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாகவே ட்ரை பண்ணுறேன், இதோ அதோ அப்படின்னு போக்கு காட்டிகிட்டே போது, மற்றபடி நான் போன பாடு இல்லை. இந்த மாதிரியான வெளிநாடு போவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே நல்ல விதமாக அதற்கான அனுமதிகள் கிடைப்பது அல்லது அங்கிருக்கின்ற உறவினர் உங்களை அழைத்து கொள்வது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். பெண்களால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இனிமையான அனுபவங்கள், உதவிகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு பெரியவர்களுக்கு மகளால் சந்தோஷம் என்கின்ற அமைப்பு, ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவியால், தங்கை தமக்கை போன்ற உறவுகளால் இன்றைக்கு அவங்க நம்ம பேச்சை கேட்கறது, நம்ம அவங்க பேச்சை கேட்கறதுன்னு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எதிர்பாலினத்தவர் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களால் நல்ல விதமான ஈர்ப்புகள், ஒருவரோடு ஒருவர் நட்பாக பழகக்கூடிய ஓய்வு நாளாக நல்ல விதமாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு உச்சநிலையிலிருந்து ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய கூட்டு முயற்சிகளை தடுத்துக்கிட்டு இருந்த ராகுவோட இன்றைக்கு இணைந்து அவரை சுபத்துவப்படுத்துவது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலைமை. இன்றைக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கூட்டாக சேர்ந்து எதையாவது செய்யலாமான்ற முயற்சிகள் இன்றைக்கு பலிக்கும்.
ஏற்கனவே ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து வைத்துவிட்டு சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம நினச்ச மாதிரி இது நடக்கலையே, இப்படிலாம் போகும்னு நினச்சோம், கணத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே ஒன்றும் நகராமல் இருக்கிறதே என்கின்ற முயற்சிகள் பலிக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கூட்டு முயற்சிகள் பலிக்கும் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை முதல் அதிர்ஷ்டங்கள் ஆரம்பமாகுது. உணவு தொழில் வைத்திருக்கிறவங்க, குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நின்று சாப்பிட்டு விட்டு போகக்கூடிய, அதாவது பரிமாறக்கூடிய உணவு வகையாக இல்லாமல் வாங்கி கொண்டு சாப்பிடக்கூடிய உணவு விடுதிகளை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல ஆரம்பங்கள், நல்ல விதமான லாபங்கள் வரக்கூடிய தன்மை, மாஸ்டர்கள் சரியாக அமையக்கூடிய, வேலைக்காரர்கள் உதவக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல யோகங்கள் ஆரம்பிக்கும். அதாவது ஆட்டோ, கார், பைக்கு போன்றவர்களை செலுத்தி அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே சிறப்பு வருமானம் உள்ள ஓய்வு நாளாக இருந்தாலும் வரவு உள்ள நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் அத்தனையும் விலகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புதிய கடன்கள்லாம் இன்றைக்கி வரும். வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடியது நாளைக்கு நாளை கழிச்சு இந்த வாரத்திலேயே ஒரு வளர்ச்சிக்கான புதிய கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். உச்சம் என்பது 6ஆம் இடம் என்பதாலும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவை அவர் சுபத்துவப்படுத்துவதாலும் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரி போன்றவைகள் அப்படியே தூரமாக தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு. கடனும் இல்லை, நோயும் இல்லை, அப்படியே கடன் வந்தால் கூட அது வளர்ச்சிக்கான ஒரு விருப்பத்திற்கான நல்ல கடனாகவே அமையும். ஒரு நோய் நொடிகள் போன்ற அமைப்புகளில் சிக்கல்களாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த நோய் விலகக்கூடிய அமைப்பு, நோயே வர முடியாத அளவிற்கு தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிலைமைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசிநாதன் உச்சம் என்பது வருடத்தில் ஒரு 3 வாரம் 4 வார காலம் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. அது இப்போது உங்களுக்கு நடந்திருப்பது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. ராசியை இவர் பார்ப்பது, ராசிநாதன் உச்சமாக இருப்பது என்பது எதையும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல எடுத்து நடத்தி சாதிக்கக்கூடிய சில நிலைகள் இப்போது துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. 50 வயது கடந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு புத்திர பாக்கியம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தவர்கள், கணவன் மனைவி ஒரு நிலையாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக முடியாத நிலைமைகள் இருந்தவங்க, கணவனை பற்றிய சில சந்தேகங்கள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே தெளிவுகள் ஏற்படக்கூடிய, குடும்பம் ஒன்றிணையக்கூடிய, பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உதவிகளும் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் என்பவர் பெண்ணை குறிக்கக்கூடியவர். பெண் குழந்தைங்க சம்பந்தமாக இதுவரைக்கும் மனசு கஷ்டப்பட்டிருந்தவங்க, குழந்தைக்கு திருமணம் ஆகலை, ஏற்கனவே திருமணமாகி போன குழந்தைக்கு வாழ்க்கை அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை போல தெரிகிறது, அல்லது குழந்தை சரியாக சில நேரங்களில் எதையும் உண்மையை சொல்ல மாட்டேன் என்கிறார் என்ற மாதிரியான மகளுடைய கவலைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே சிறப்பான தகவல்கள், அங்கிருந்து ஒன்றுமே இல்லை என்கின்ற அமைப்பு, அல்லது பெண் குழந்தை தன்னுடைய மனதை திறந்து இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, அல்லது இது எனக்கு வேண்டும் என்பது போன்ற விருப்பத்தை வெளிப்படையாக பெற்றோர்களிடம் தெரிவிக்கக்கூடிய ஓய்வு நாளில் நல்ல சந்தோஷமான நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தூர இருக்கின்ற குழந்தைகள் அத்தனையுமே ஒரு நிலையில் நம்முடைய விருப்பத்தை கேட்க மாட்டேன் என்கிறார்கள், அவர்களுடைய விருப்பப்படியே நடக்கிறார்கள் என்கின்ற குறை கூட இப்போது விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு நீங்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமையும். நீர் சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், திரவம், தண்ணீர், டீ கடை, பால் கடை போன்றவைகளை நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய நல்ல நாளாக இருக்கும். அதிகாலையிலேயே எழுந்து ஒரு 3 மணி நேரத்திற்குள் வியாபாரத்தை முடித்து கொள்ளுகின்ற சில தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்கும் இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய, பணவரவு இருக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய, நிலைத்த வருமானம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-11க்கு அதிபதியான எதிர்த்தன்மையுள்ள கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற ஒரு அற்புதமான நிலைமை அடைந்திருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை சேரவர் இல்லை. ஆனாலும் அவர் லாபாதிபதியாகி இன்றைக்கு உச்சம் என்கின்ற நிலையை அடைஞ்சிருக்கிறதுனால
கடன் வாங்குவதன் மூலமாக வளர்ச்சிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கடன் கிடைக்கலாம். கிராமங்கள் அல்லது சிறு குறு நகரங்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலேயே வீடு கட்டுவதற்கான அத்தனை உதவிகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி சகோதரிகளிடமிருந்து ஏதேனும் அனுமதிகள் கிடைக்கணும். ஒரு சொத்தை பிரிக்கிறதுல அக்கா தங்கச்சிங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஆனால் யாரோ ஒருவர் அதற்கு தடையாக இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் பிறரை நம்பாமல் நீங்களே இன்றைக்கு அக்காளிடமோ தங்கையிடமோ நேரடியாக போய் சென்று உங்களுடைய நிலைமைகளை விளக்கும் பொழுது அவர்கள் அப்படியே உங்களுடைய நிலைமைகளை ஒத்துக்கொண்டு உங்களுக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு பழைய வண்டியை வச்சுருக்கிறேங்க, இதை போட்டுட்டு எப்போ புது வண்டி வாங்குறதுனே தெரியலையே, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கான பண வரவினை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வாகன யோகம் அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அதி அற்புதமான திருப்பங்கள் நிறைந்த முன்னேற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, நல்லபடியாகத்தான் ராசி பலன் சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு எதுவும் நகர்ந்து போக மாட்டேன் என்கின்ற ஒரு 95% விலகிவிட்டாலும் இன்னும் ஒரு 5% 10% கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முழுவதுமாக நன்மைகள் ஆரம்பித்து விட்டன, நல்லதுகள் நடக்கும், இனிமேல் நன்றாக இருப்போம் என்கின்ற எண்ணம் வலுப்பெறுவதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இதுவரைக்கும் ஒரு வருஷம் 2 வருஷமாக யாரை போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, யார் உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, இவரை பார்த்துட்டோம்னா இவர்கிட்ட இருந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு லெவலுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும், அல்லது நமக்கு இவர் இந்த உதவியை செய்வார், அல்லது இவர் மூலமாக சில கான்டாக்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சந்திப்பை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைய ஓய்வு நாளில் அவரே உங்களை பார்ப்பது அல்லது தற்செயலாக அந்த சந்திப்பு நடப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக நேர்மறையாக பாசிட்டிவாக திரும்பக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே இப்போது நான் சொல்லுகின்ற பலன் நடந்து விடாது என்றாலும் கூட 3 வார காலத்திற்கு இன்னும் ஒரு உச்சம் என்கின்ற ஒரு சுக்கிரன் உச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருப்பதால் இவைகள் அனைத்தும் அப்படியே நடந்து இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக விலகக்கூடிய தீரக்கூடிய நல்ல நாளாகவே அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. ஆகவே மகரத்தினருக்கு மாற்றம் உள்ள நாள், மகிழ்ச்சி உள்ள நாள், கவலைகள் தீரக்கூடிய நாள், பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து விட்டன என்பதை மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையை அடைஞ்சிருக்கிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பண வரவை தடுத்துக்கிட்டு இருக்கிற ராகுவை இன்றைக்கு அவர் சுபத்துவப்படுத்த போகிறார். வெளிநாடு வெளிமாநிலங்களிலிருந்து பண வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே பணம் கிடைக்கக்கூடிய தன்மையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே ஒருத்தட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன், ஒரு வேலைக்குன்னு கொடுத்தேன், அல்லது ஒரு தொழிலுக்குன்னு கொடுத்தேன், ஒரு உதவிக்குன்னு கொடுத்தேன், கடனுக்காக வட்டிக்காகத்தான் கொடுத்தேன், இருந்தாலும் அந்த வட்டியாவது அவர் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? இது போன்ற பணச்சிக்கல்களில் பிறரிடம் ஏமாந்தவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள் நல்ல தீர்வுகள், உங்களுடைய பணம் திருப்பி வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு காதல் விஷயங்களிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ நல்லவைகள் நடக்கவே இல்லை என்பது உண்மை. அந்த அமைப்புகள் இன்றைக்கு ஒரு திருமணம் நடக்கக்கூடிய உறுதி அமைப்புகள் இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்குள் கார்த்திகை மாதத்திற்குள் திருமணம் நடந்துவிடும் என்பதற்கான நம்பிக்கையான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக, சிலருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய விருப்பத்தினை நேர்மறையாக ஒரு நிலையில் அடுத்தவரிடம் தெரிவித்து அதன் மூலமான சம்மதங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமையும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் 30 வயதுக்குடையவர்களுக்கு மனக்கலக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது அமைப்பு. அந்த அமைப்பு இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 50 வயது தாண்டியவர்களுக்கு இன்றைக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் இருக்கும். உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த யோக நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3-8 கூடிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு ராசியில் உச்சமாக இருக்கிறார். உண்மையில் இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு. ஏன்னா ராசியில் இதுவரைக்கும் இருந்து ராசியை இருள்படுத்தி கொண்டிருந்த ராகுவை அவர் சுபத்துவப்படுத்துவதால் இன்றைக்கு எண்ணங்கள் நன்றாக இருக்கும், உடல் நலம் நன்றாக இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாத காலமாகவே ராகுவின் ஆதிக்கம் கடுமையாக இருப்பதால் என்னமோ தெரியலையே, என் உடம்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, என்ன பண்ணுது, செக்கப் பண்ணலாமா, அப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா, மனசும் கலக்கமாக இருக்குது, உடம்பும் ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைக்க மாட்டேன் என்கின்ற கவலைகளில் ஒரு மாதிரியான வருத்தம், மனக்குழப்பம், மனக்கலக்கத்தில் இருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ஒன்றுமே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், மனசு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது என்பது போன்ற நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள், பரிசோதனை முடிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தை இன்றைக்கு சுக்கிரன் பார்ப்பதால் பிரிந்து போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்கள், வழக்காடு மன்றத்திற்கு போனவர்கள் கூட மனம் திரும்பி வழக்கை வாபஸ் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்திற்குள் திருமணம் நடப்பதற்கான அத்தனை உறுதி அமைப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெண் வழி உறவுகளில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அம்மா ஒரு அனுமதியை தரவில்லை என்கின்ற ஒரு நிலை மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அம்மா என்கின்ற தெய்வம் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே 1 by 1ஆகவே செவ்வாதோஷம் வந்துருச்சு. அண்ணனுக்கு இருக்குது, தங்கச்சிக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குது. அதே மாதிரி தொடர்ச்சியாகவே ராகு கேது தோஷம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே ராகு கேது செவ்வாய் தோஷம் இருக்குமா என்று பார்த்தால், உண்மையில் தோஷத்தை மறுக்கின்ற ஜோதிடனாகிய நான் சில பல ஆழ்ந்த நுணுக்கங்களை இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கிறது. செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் என்பது இன்றைக்கு ஜோதிடத்தில் மிக இயல்பானதாக ஆகினது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் என்கின்ற இந்த வார்த்தை மூல நூல்களில் அறவே இல்லை என்பது தான் உண்மை. இடையில் வந்த ஜோதிடர்கள் தங்களுடைய அனுபவத்தின் காரணமாக செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது, ராகு கேது தோஷம் ஒன்று இருக்கிறது, இல்லாத ஒன்றை இவர்களாக அப்படியே உருவகப்படுத்தி கொண்டு விட்டார்களே தவிர அனைவருக்குமே அப்படி கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 12 கட்டத்தில் செவ்வாயும் ராகும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் தீரணும். இங்கே 2, 4, 7, 8, 12 ராகு இருந்தால் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்கின்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே பொதுவாக சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் தானே தவிர, இப்போது நாம் பயப்படுவதைப் போல அண்ணனுக்கும் இருக்கிறது, தங்கச்சிக்கும் இருக்கிறது, செவ்வாய் இருப்பதால் தான் திருமணமே நடப்பதில்லை என்பது போன்ற ஒரு நிலையில் மற்றவைகளை கணிக்காத அமைப்புகளில் இங்கே ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்தை சொல்வது சரியான பொருத்தமானதாக இருக்காது என்பது தான் உண்மை. அடிக்கடி நம்முடைய விளக்கப் பகுதியில் நான் சொல்லிக்கிட்டு வர மாதிரி செவ்வாய் 4, 8, 2, 7, 12 ஆகிய இடங்களில் இருந்தாலும் கூட அவருடைய தசை எப்போது வருகிறது, அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா, குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரா, குரு சுக்கிர வீடுகளில் இருக்கிறாரா, 2இல் இருக்கக்கூடிய செவ்வாய் 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே மங்கள யோகத்தையும் நல்ல கணவனையும் நல்ல மனைவியையும் கொடுத்து விட போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஜோதிடமே ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயங்களை கணிக்கக்கூடிய சில விஷயங்கள். இங்கே 7, 8 ராகு இருந்தாலே ராகு இருக்கின்ற அதே ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது இப்போது 10, 20 வருடங்களாகத்தான் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. 10, 20 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் கல்யாணமே நடக்கலையா அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். அதாவது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நம்முடைய தாத்தாக்கள் பாட்டிமார்கள் நல்ல விதமாக இந்த ராகு கேது தோஷத்தை கவனிக்காமல் அவர்களுக்குள்ளேயே மிக ஒற்றுமையாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை. அதனையடுத்து வந்த நம்முடைய தாயும் தந்தையும் மிகச்சிறப்பான மன வாழ்க்கையை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கெல்லாம் பார்க்காத அந்த ராகு கேது, அவர்களுக்கெல்லாம் பார்க்காத இந்த செவ்வாய் தோஷம் என்பது நம்முடைய தலைமுறையில் தான் இப்போ அதிகமாக பார்க்கப்படுகிறது, அதுவும் பொதுவாக. ஆகவே ஒரு குடும்பத்தில் செவ்வாய் தோஷம் என்பது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அப்படின்னு நேரடியாக வந்தாலும் கூட செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் இந்த இடத்தில் இருப்பது என்பது ஏதாவது ஒரு இடத்தில் அவர் இருந்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அவர் கடுமையான பாவத்துவத்தில் சனிராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் ஒரு பருவத்தில் அந்த மாதிரி பாவத்துவமாக வரும்பொழுது ஒரு பருவத்தில் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே அந்த தசை வரும்போது மட்டும்தான் அந்த பாதிப்புகளை தரும் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு இது மாதிரியான விதிவிலக்குகள் ஏராளமாக இந்த தோஷத்திற்கு இருக்கிறது, அவைகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ ராசியிலேயோ 2ஆம் இடத்திலேயோ ராகு இருந்தாலே அது ராகு தோஷம் இல்லை. ராகு கேது இருக்கின்ற அதே ஆளுக்கு தான் இந்த ராகு கேது இருக்கின்ற பெண்ணை கொடுக்க வேண்டும் என்பது இப்போதான் ஒரு 20-30 வருஷமாக வந்திருக்கிறதே தவிர 20-30 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்த நம்முடைய பெரியோர்கள்லாம் நன்றாகத்தான் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு
பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த ஜோதிட அமைப்புகளை தள்ளி வைத்துவிட்டு சற்று ஆழமாக உண்மையிலேயே இந்த ராகு கேது திருமணத்தை கெடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறதா என்பதையே கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 199 பேருக்கு செவ்வாய் தோஷமோ ராகு தோஷமோ இருக்காது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.